நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். மாதிரி ஹெச்பேக்கா இருக்கட்டும், சிடானா இருக்கட்டும், எல்லாமே எல்லா மக்களுமே வாங்குற அளவுக்கு ரேட்ல மார்க்கெட்ல டீலர் பிரைஸ்க்கு ஒரு சாண்ட்ரோ வந்து கொடுக்க போறாங்க. இந்த வண்டியை ஓட்டுனவங்களுக்கு தான் இதோட அருமை தெரியும். லோ பட்ஜெட்ல எனக்கு வேகனார் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பெஸ்ட் வண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. 72 நம்பர்ல எனக்கு ஸ்கோடா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல்ல டாடா ஹேரியர் வந்து அப்டேட் பண்ண போறோம். அதுவும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம தாமிரபரணி காசா வந்து வந்திருக்கோம். திருநெல்வேலியில் கரெக்டாக திருநெல்வேலியில் குறிச்சியில இருந்து அதாவது குலவனியர் போகக்கூடிய வழி, இது வந்து குலவனியர் பிறந்தாங்க. இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா தாமிரபரணி காசு வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லக்ஸுரியஸான வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஹெச்பேக்காக இருக்கட்டும், சிடானா இருக்கட்டும், எல்லாமே எல்லா மக்களுமே வாங்குற அளவுக்கு ரேட்டில் இந்த வண்டி நம்ம இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 2011 நினைக்கிறேன். வண்டியோட ரேட்டு இப்போ கேட்டால் அசந்துருங்க. வெறும் 1,15,000 தான் முடிஞ்சிருக்கு. நம்ம வரும்போது வண்டி அவைலபிளா இருந்துச்சு. அதுக்குள்ளே ஒரு கஸ்டமர் இங்கே வாக்கிங் கஸ்டமர் நியர் பை வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் பட்ஜெட் எல்லாமே இன்னைக்கு வந்து கம்மியான ப்ரைஸில் தான் வந்து பார்க்க போகிறோம். வேகனார் இருக்கு, இதுவுமே பட்ஜெட் கம்மி தான். நான் வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து காமிக்கிறேன். அண்ட் பொலேரோ டிஏ இன்ஜின் வந்து இன்னைக்கு அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி டாடா ஹேரியர் இருக்கு. வேகனார்லேயே 3 வேகனார் இருக்கு. இந்த பீட் எஸ்பெஷலி ஒரு லக்கி கஸ்டமர் நினைக்கிறேன். டேரெக்டா வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துருந்தோம்னா நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் அவங்க முடிச்சிட்டாங்க. அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐ10ல பார்த்தீங்கன்னா 2 ஐ10 இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் இருக்கு. வேகனார்ல 3 வேகனார் இருக்கு. குவாலிஸ் இருக்கு முக்கியமா. ஸோ ரேபிட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய வண்டிகள் எல்லாமே ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஷாப்போட ஓனர் முத்தையண்ணன் வந்து உள்ள இருக்காப்ல. நம்மள இன்வைட் பண்ணியிருந்தது அவங்க தான். ஸோ அவங்கள லைட்டா உள்ள போயிட்டு விசிட் பண்ணிட்டு டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம். முத்தையண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ்லாம்? நல்லா போயிட்டு இருக்குண்ணே. சூப்பர். இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணி? இப்போ நம்ம வந்து ஒரு 3-4-5 வருஷம் கிட்ட ஆகுதுண்ணே. சூப்பர், நல்லா போயிட்டு இருக்கு. இப்பதான் நம்ம டிஜிட்டல்ல இப்போ ஃபர்ஸ்ட் டைமா கால் எடுத்துருக்கோம். ஆமாண்ணா, ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பண்ணிட்டு இருக்கு. இப்போ என்ன மாதிரி வண்டிலாம் நம்ம எடுத்துருக்கோம்னா இந்த டைம் அப்டேட்? ஆமாண்ணா, நம்ம எடுத்துட்டு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 லட்சம் ரூபா லோ பட்ஜெட் வண்டி தான் பண்ணிட்டு இருக்கோம்ண்ணே. நம்ம பண்றது கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் வண்டியும் உங்கள்கிட்ட நிறைய நிக்கல? நிறைய நிக்கிறேன். ஸோ அதுவுமே இன்னைக்கு இப்போ அந்த கஸ்டமரோட வண்டியோட ரேட்லாம் நம்ம ஒரு சில வண்டிகள் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நம்ம எப்படி பேசி நீங்கள் வந்து வாங்கி கொடுக்குறீங்கண்ணா? பார்க்கிங் செல் வண்டி பாத்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் தான் நம்ம டைரக்டா வாங்குறது. வர்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா கஸ்டமர்கிட்ட விட்டு பேச சொல்லிடலாம். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கமிஷன் பேசிக் தான். ஸோ அந்த அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. நல்ல போயிட்டு இருக்கு. ஃபைனான்ஸும் எப்படின்னா எப்படி பண்ணி கொடுக்குறீங்க? ஃபைனான்ஸ் அவங்களுக்கு எந்த பேங்க்ல வேணுமோ அந்த பேங்க்ல போட்டு கொடுத்துடலாம். இப்போ 2 lakhsக்குள்ள தான் பட்ஜெட்ல கார் இருக்கா இல்லை 2 lakhs மேலேயே அபவுமே? 2 lakhs அபவ் நம்மகிட்ட நிறைய இருக்கு. ஓகே, நிறைய கலெக்ஷன். காசெல்லாம் எப்படி நீங்க பார்த்து எப்படி செக் பண்ணி எடுக்கிறீங்க? மேக்ஸிமம் நம்ம வண்டி எடுக்கிறதே நம்மளுக்கே ஒரு 15 வருஷம் கிட்ட அனுபவம் இருக்கு. நம்மளே பார்த்து நல்லபடியா எடுத்துருவோம். அப்படி இருக்கும் பட்சத்துல நாங்க கூட மெக்கானிக் கூட்டு போய் நாங்களே எல்லாமே பார்த்து அதுல ஏதாவது 1-2 சின்ன சின்ன வேலை ஏதாவது இருந்தாலுமே கம்ப்ளீட்டா பார்த்து தான் கஸ்டமருக்கு ஃபுல்லா சர்டிஃபிகேட்டா கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஒண்ணு எதுனாலும் அவங்களும் மெக்கானிக் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால ஒண்ணுமே இல்லை. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாமாண்ணா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்டா நம்ம தாமிரபரணி கார்ஸ்ல பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா சும்மா எப்படி வண்டி பளபளன்னு கண்ணாடி மாதிரி நிக்கா. லோ பட்ஜெட்ல எனக்கு வேகனார் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பெஸ்ட் வண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா 3 ஓனர் கடைசியில இருக்கு. 2008 மாடல் 2028 வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு. 4 டயருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 80% வந்து தாராளமா வந்திருக்கும். விஎக்ஸ்ஐ வேரியண்ட் பேக் சைடு லுக்லாம் பாருங்க. முக்கியமா இந்த வண்டியில உங்களுக்கு வந்து எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்ட்டோட இருக்கு. கம்பெனி என்டாஸ்மெண்ட்டோட இருக்கு. வண்டியோட உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இன்டீரியர் பொறுத்த அளவுக்கு ஏசி ஃப்ரண்ட் ரெண்டும் பவர் விண்டோ வந்து வந்துடும். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. டேஷ்போர்டோட அஃபியரன்ஸ் எல்லாமே பாருங்க. சீட் கவர்ஸ்லாம் பாருங்க, நல்லா குட் கண்டிஷன்ல இருக்கு. ரேட் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு இவங்க சொல்ற பிரைஸோட நேரில் வந்தா கண்டிப்பா அஃபோர்டபுளான பிரைஸ்க்கு வந்து பேசி எடுத்துக்க முடியும். வண்டி குவாலிட்டியான ரேட் நல்ல குவாலிட்டியா இருக்குன்றப்பல இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 2008 2028 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்டா 4 டயருமே அபோவ் ஒரு 80% கண்டிஷன்ல. இந்த வண்டிக்கான ரேட் பாத்தீங்கன்னா 1,60,000 ரூபா மட்டும் சொல்றப்பல இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. நேரில் வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். லோக்கல் நம்பர்ல ஒரு பெட்ரோல் வண்டி ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கீங்க, அதுவும் ஐ10ல மேக்னா வேரியன்ட் வேணும் அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும். வண்டியோட கலர் வைஸ் பார்க்கும்போது ஒரு எலிஃபென்ட் கிரே கலர்ல, அதுவும் TN72 நம்பர்ல. வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா 2013 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா 2 ஓனர் கண்டிஷன்ல. 4 டயருமே அபோவ் 70 to 80% இருக்கும். பெட்ரோல்ல மைலேஜ் நல்லா கிடைக்கும் இந்த வண்டி. வண்டியோட பூட் ஸ்பேஸ் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்க.
ஸோ பேக்கில் உங்களுக்கு 2 ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்காங்க. பேக்கில் இருந்து உள்ள இன்டீரியர் வரைக்கும் பாருங்கள். எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம்லாம் வந்து போட்டிருக்காங்க. i10 பெட்ரோல் வண்டி கன்வீனியன்ட்டாக இருக்கும். சிட்டி சைடில் நீங்கள் டிரைவ் பண்ண ஒரு சூப்பரான கார் தேடுறீங்கன்னா i10 ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். உள்ள இன்டெல்லாம் பாருங்கள். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடும். சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள் நியூ கண்டிஷனில் ஜம்முன்னே இருக்குது. அதுவும் டயரும் நீங்கள் எடுத்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது, அப்படியே எடுத்து வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் 3,25,000 கேட்குறாங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். ஸோ ஒரு கஸ்டமர் பார்க்கிங் செல் வண்டி தான். நேரில் வந்தால் தாமிரபரணி கார்ஸில் பேசி நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் வாங்கி கொடுப்பாங்க. நேரில் விசிட் பண்ணுங்கள். 2011 மாடல் வேகனார். ஆனால் லுக்கை பார்க்கும்போது உங்களுக்கு பாடி அவுட்லைனாக இருக்கட்டும், இன்டீரியராக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸ் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 2017-18 பார்த்த லுக் வந்து இருக்கும். வண்டியோட அந்த இன்ஜின் வைஸ் பார்க்கும்போது சூப்பரான கண்டிஷனில் இந்த வண்டி வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா 47,000 கிலோமீட்டர் தான், அதுவும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குன்னு இருக்காங்க. வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்க. இப்போ வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க கஸ்டமர். ப்ரீவியஸ் கஸ்டமர் ஃபுல்லாக கம்பெனி சர்வீஸில் தான் விட்டுருக்காப்ல. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. VXI வேரியன்ட் மாருதி சுசுக்கியில் வேகனார். வண்டியோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 2011 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து வந்துடும். அதுவுமே ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சீட் கவர்ஸ்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் தான். ஏசி, பவர் ஸ்டேரிங். வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படி லைவாக காமிச்சிக்கலாம். 47,000 வந்து ஓடி இருக்கு. சீட் கவர்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் வந்து போட்டிருக்காப்ல. அது நல்லா நீட்டான கண்டிஷனில் போட்டிருக்காப்ல. ரேட்டு 2,65,000 கேட்குறாங்க. வண்டி குவாலிட்டிக்கான ரேட். தாமிரபரணி கார்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் இப்போ சொல்கிற ப்ரைஸை நேரில் வந்தால் அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு, நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக பேசி வந்து எடுக்க முடியும். நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். மாருதி பிராண்ட்ல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ZDI டாப் அண்ட் மாடல். மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் ZDI மாடல் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து செகண்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 2வது வரக்கூடிய அந்த ஸ்பேஸ் இருக்கக்கூடிய அந்த வண்டி. இந்த வண்டி நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய வண்டி. இந்த வண்டியோட மாடல் 2015 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 2வது ஓனர் கடைசியில். 2வது ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தென்காசி ஆடியோ தான் 2வது ஓனர் பார்த்தீங்கன்னா. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. 4 டயருமே பார்த்தீங்க அப்படின்னா 60 to 70% இருக்கும். டீசல் வேரியன்ட் அப்படிங்கனால உங்களால் மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 20 கிலோமீட்டர் பக்கம் வந்து எடுக்க முடியும். ரியர் டீஃபாகர், பேக் வைப்பர், பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்துடுது. ZDI அலாய்வில் எல்லாமே வந்து வந்துடும். ABS வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு சேஃப்டி ஃபீச்சருக்காக டபுள் ஏர் பேக்கும் வந்துடும். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. சீட் கவர்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாமே பாருங்க. பேக் சைட் பாருங்க. பட்டன் ஸ்டார்ட் வந்துடும். முக்கியமாக 1,24,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் வந்துருது. சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா 5,60,000 மட்டும் கேட்குறாங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து தாமிரபரணி கார்ஸில் வந்து பேசி வந்து கொடுப்பாங்க. முக்கியமாக நேரில் வந்தால் நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் வந்து பேசி வந்து எடுக்க முடியும். அது மாதிரி ஃபைனான்ஸ் சப்போர்ட்டும் இவங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஆல்ரெடி வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பார்த்துட்டோம். இப்போ ஒரு ஆட்டோமேட்டிக் வந்து பார்க்க போகிறோம். ஆட்டோமேட்டிக் ஒரு சூப்பரான வண்டி. பட்ஜெட் ரேஞ்சில் இப்போ இது வந்து ஒரு கம்மி பட்ஜெட்டில் வண்டி தேடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த i10 வந்து சூட் ஆகும். இது ஒரு கப்பா வேரியன்ட் தான். ஸோ இந்த இன்ஜின் தான் பார்த்தீங்க அப்படின்னா i10ல ஒரு சூப்பரான இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கட்டும், மைலேஜ் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா சூப்பராக கொடுக்கக்கூடிய வண்டி. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. வண்டியோட ஃபீல் பொறுத்தளவுக்கு பெட்ரோல் வேரியன்ட். முக்கியமாக ஆட்டோமேட்டிக் வண்டி. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. நல்லாவே வந்திருக்கும். வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் எல்லாமே லைவாக பாருங்க. ஆட்டோமேட்டிக் அப்படின்னு வரும்போது பெரிய வீட்டில் இருக்க பெரியவங்களுக்காக இருக்கட்டும், இல்லை வீட்டில் நமக்கு ஒரு ஓன் யூஸ்க்கு ஒரு ஈஸியாக எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு வண்டி வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும், ஆல்ரெடி ஒரு பெரிய வண்டி வச்சிருக்கோம், ஒரு சின்ன வண்டி வீட்டில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், இல்லை லேடிஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பரான வண்டின்னு சொல்லலாம். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. பசங்களுக்குமே ஒரு தாறுமாறான கார் அப்படி சொல்லலாம். டேஷ்போர்டோட வியூ எல்லாமே லைவாக பாருங்க. 95,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துருது. ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் முக்கியமாக அப்படியே காமிச்சிருங்க. பேக் சைடு வியூவும் பாருங்க. வண்டிக்கான ரேட்டும் கம்மி தான். சீட் கவர்ஸ் ரெஃபரன்ஸாக பாருங்க. ஃப்ளோர் மேட்டு, கட் மேட்டு எல்லாமே வண்டியில் வந்து கிடக்கு. 4 விண்டோமே உங்களுக்கு ஒரு ஃபுல் ஆப்ஷனோட ஒரு வண்டி தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செகண்டரி வெஹிக்கிள்ஸாக வேணும் வீட்டுக்கு யூஸ்க்கு, இல்லை நான் ஃபஸ்ட் டைமாக நான் வேற ஒரு சின்ன ஒரு வண்டி வச்சிருக்கேன் அடுத்து அப்டேட்டட் அப்படின்னு வண்டி தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ரேட்டு வெறும் 2,15,000 மட்டும் கேட்குறாங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். தாமிரபரணி கார்ஸ் பொறுத்தளவுக்கு நேரில் வந்தால் இந்த ரேட்டை கண்டிப்பாக கம்மி பண்ணி நினைக்கலாம். வண்டியோட மாடல் வந்து 2010 மாடல். FC உங்களுக்கு லைவில் தான் இருக்குது. நம்பர் ஆஃப் ஓனர் மட்டும் பார்த்தீங்கன்னா 3வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கண்டிஷன் வைஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து நம்ம 7 சீட்டர் கேட்டகரியில் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாமிரபரணி கார்ஸில் ஒரு மஹிந்திரா பொலேரோ SLX வேரியன்ட் வந்து வந்திருக்கு. ஃப்ரண்ட் பம்பரோட வண்டி அப்படி கெத்தா நிற்கி. வண்டியோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 2008 DA இன்ஜின். 2028 வரைக்கும் FC வந்து கரண்டாக இருக்குது. 2028 வரைக்கும் RFC எடுத்தாச்சு. வண்டியோட பாடி அவுட்லைன்லாம் பாருங்கள். ஃபேர்ல் ஒயிட் கலரில் வந்து இருக்குது.
உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க, பேக்ல இருந்து இன்டீரியர் வியூ பாருங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே நியூ கண்டிஷன்ல போட்டுக்கிறாங்க. டாப்ல ஒரு டிவி வந்துருது. பேக் சைடு லுக்லாம் பாருங்க. 4 டயருமே உங்களுக்கு குட் கண்டிஷன்ல தான் இருக்கு. எல்லா டயருமே ஒரு 80 to 70 70 to 80 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. பவர் விண்டோ பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துருது. பவர் ஸ்டீரிங் வந்துருது. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. சீட் கவர்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் பாருங்க, நல்லாவே வந்திருக்கும். சீட் கவர்ஸ் எல்லாமே நியூ கண்டிஷன் தான். பைனியர் மியூசிக் சீட் எல்லாமே போட்டுக்கிறாங்க. இந்த வண்டிக்கான ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2008 2028 வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு. ஸோ இது எஸ்எல்எக்ஸ்னு சொல்லியிருப்பேன். இது வந்து எஸ்எல்இ வேரியன்ட். வண்டியோட அவுட்லுக் எல்லாமே நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா ஹார்ன் எல்லாமே வந்து போட்டுருக்காங்க. இன்சூரன்ஸுமே லைவா தான் இருக்கு. இந்த வண்டிக்கான ரேட்டு 3,20,000 ரூபா மட்டும். ஒரு ஹெச்பேக் ஷிடன் எடுக்கக்கூடிய ரேட்டுக்கு இன்னைக்கு நீங்க ஒரு 7 சீட்டர் எம்பிவி கேட்டகரியில் இருக்கக்கூடிய இந்த வண்டியை நீங்க வந்து எடுத்துக்கலாம். மாருதி ஹியூண்டாய்லாம் நான் பார்த்தாச்சு, எனக்கு ஃபோர்டு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதுக்குன்னு சொல்லி ஒரு ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க. என்னைக்குமே அதுக்குன்னு இருக்க கஸ்டமர் கண்டிப்பா அது வந்து அந்த இந்த வண்டியை ஓட்டுனவங்களுக்கு தான் இதோட அருமை தெரியும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்டு ஃபிகோ வந்து நம்ம தாமிரபரணி கார்ஸ்ல வந்து அப்டேட்ல வந்திருக்கு. அதுவும் டிஎன் 74 நார்வேல் மார்த்தாண்டம் அந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்க, ஒயிட் கலர்ல சும்மா ஜம்முன்னே இருக்கு. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2011 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 2வது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டியோட பாடி அவுட்லைன்லாம் லைவா வந்து பாருங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடும். உள்ள இன்டர்லாம் பாருங்க, ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்து வந்துடும். சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பரான கண்டிஷன்ல இருக்கும். இன்பில்டு கம்பெனி இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் வந்துடும். உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க. ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படியே லைவா காமிச்சிருக்கேன். 1,32,000 வந்து ஓடி இருக்கு. டேஷ்போர்ட்ல இருந்து உள்ள இன்டீரியர்ல இருந்து எல்லாமே நல்ல நீட்டா இருக்கும். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,60,000 ரூபா மட்டும் கேட்குறாங்க. வெறும் 1,60,000 பட்ஜெட்ல உங்களுக்கு ஒரு ஃபோர்டு ஃபிகோ டீசல் வண்டி, டிடிசிஏ இன்ஜின். முக்கியமா மைலேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா கிடைக்கக்கூடிய வண்டி. பாடி குவாலிட்டி அருமையா இருக்கும். ஸோ ஸ்விஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை தாராளமாக வந்து எடுக்கலாம். இந்த வண்டிக்கு ரேட்டும் நெகோஷியபிள் தான். கண்டிப்பாக நேரில் வந்தால் கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம். இன்னைக்கு வேகனாரே பார்த்தீங்க அப்படின்னா 1 இல்லை 2 இல்லை 3 வேகனார் வந்து பார்த்துருக்கோம். இப்போ லைனப்பில் பார்க்கக்கூடிய இந்த 3வது வேகனார் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியினுடைய மாடல் 2007 மாடல், எஃப்சி 2027 வரை கரண்டா இருக்கு. நம்பர் ஆஃப் ஓனர் 3வது ஓனர் கண்டிஷன்ல இருக்கும். எக்ஸ்டீரியர் ஆகட்டும் இன்டீரியர் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு எல்எக்ஸ்ஐ வேரியண்ட். அப்புறம் நம்ம பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி 2008 மாடல் பார்த்தோம். அது வந்து உங்களுக்கு எல்பிஜியோட வருது. இது வந்து பியூர் பெட்ரோல்ல இருக்கு. வண்டியோட பாடி அவுட்லுக்லாம் பாருங்க, இதுவுமே பட்ஜெட் ரேஞ்சில் தான் வந்து கோட் பண்ண போறாங்க. உள்ள இன்டீரியர் சூப்பரா இருக்கும். இன்டீரியர் பாருங்க, அருமையா இருக்கும். இன்டீரியர் அப்படியே லைவா பாருங்க. எல்எக்ஸ்ஐ வேரியண்ட், ஏசி பவர் ஸ்டீரிங் மட்டும் வரும். ரேட்டு ஒரு ரீசனபிளான ரேட்டு 1,40,000 மட்டும் தான் சொல்றாங்க. ரேட் வந்து இது ஃபிக்ஸ்டு பிரைஸே கிடையாது. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டே குறைச்சி பேசி வாங்கிக்கலாம். இதுலயுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் எல்லாம் வந்து போட்டுக்கிறாங்க. 2007 இருந்தா கூட உங்களுக்கு வந்து எஃப்சி 2027 வரைக்கும் கரண்டா நம்பர் ஆஃப் ஓனர் 3வது ஓனர் கண்டிஷன்ல வண்டி டயர் பாடி இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். முக்கியமா இன்டீரியர் சூப்பரா இருக்கும். ரேட்டு வெறும் 1,40,000 தான் சொல்றாங்க. நேரில் வந்தா தாமிரபரணி கார்ஸ்ல பேசி உங்களுக்காக பெஸ்ட் பிரைஸ் எடுத்து கொடுப்பாங்க. நம்ம தாமிரபரணி கார்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ரேபிட் தான் பார்க்க போறோம். இது ஒரு கஸ்டமர் பார்க்கிங் சேல் வண்டி தான். ஸோ லோக்கல் நம்பர்ல டிஎன் 72 நம்பர்ல எனக்கு ஸ்கோடா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை ட்ரை பண்ணலாம். ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி, அதுவும் இருக்கிறதுலே டாப் அண்ட் மாடல் தான். வண்டியோட டாப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பியானோ பிளாக் கலர்லையும், பாடி அவுட்லைன் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒயிட் கலர்லையும் அந்த லுக்கை பாருங்க. அதுவும் அலாய்விலுமே உங்களுக்கு வந்து பிளாக் கலர்லேயே கொடுத்துருக்குது. வண்டிக்கு லுக் இன்னும் சூப்பரா இருக்கு. ஒரு மிதவை கார் சொல்லலாம். வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. வண்டியினுடைய மாடல் 2019 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா 3வது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. டைரக்டா கஸ்டமர் கையிலே பேசியே வாங்கி கொடுத்துருவாங்க. உள்ள இன்டர்லாம் பாருங்க, சீட் கவர்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் பாருங்க. சொல்ற பிரைஸை விட நீங்க நேர்ல வரும்போது கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ் இந்த வண்டியில வந்து கிடைக்கும். உள்ள இன்டர்லாம் பாருங்க. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர்லாம் லைவா பாருங்க. 77,900 வந்து ஓடி இருக்கு. ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், ஏர் பேக் எல்லாமே வந்துருது. சீட் கவர்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் பாருங்க, சூப்பரா இருக்கும். ஸோ இந்த வண்டிக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா 6,30,000 ரூபா கேட்குறாங்க கஸ்டமரு. கஸ்டமர்கிட்ட பேசி உங்களுக்காக இன்னும் பேசி நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம தாமிரபரணி கார்ஸ்ல தான் இருக்கு. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிற வண்டி டாடா ஹேரியர் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுவுமே டேரெக்டாக பார்க் அண்ட் சேலுக்காக ஒரு கஸ்டமர் தான் கொண்டாந்து விட்டுருக்காங்க. வண்டி ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் டாடா ஹேரியர் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். அதுவும் 2020 மாடல். நம்ம லோக்கல் திருநெல்வேலி நம்பர்லேயே டேரெக்டாக ஆர்சி ஓனர் கையிலே உங்களுக்கு பேசி வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. 4 டயருமே இப்பதான் புது டயர், பிராண்ட் நியூ புது டயர் போட்டு விட்டுருக்காங்க அந்த கஸ்டமர். வண்டியோட பாடி அவுட்லைன்லாம் லைவா பாருங்க. 2020 நம்பர் ஆஃப் ஓனர், ஒரே ஓனர். பார்க்கிங் சென்சார்ஸ், ரிவர்ஸ் கேமரா, ரியர் டீஃபாகர், பேக் வைப்பர், ஒரு வேற லெவல் கார் அப்படின்னு சொல்லலாம். டாடா ஹேரியர் இருக்கிறதுலே ஹையர் அண்ட் மாடல். ஸ்மார்ட் கீ, பட்டன் ஸ்டார்ட், அலாய் வீல், ஏபிஎஸ், ஏர் பேக், க்ரூஸ் கண்ட்ரோல், பட்டன், இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட வந்துடும். உள்ள இன்டர்லாம் பாருங்க. இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து இன்பில்டாவே வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் 81,000 ஓடி இருக்கு. இந்த 81,000மே
டாடா ஷோரூம்ல கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. சீட் கவுல்ஸோட அப்பியரன்ஸ்லாம் பாருங்க. ஃப்ளோர் மேட்டு, கட் மேட், நூடுல்ஸ் மேட் எல்லாமே வந்து வந்துருது. முக்கியமா சன்ரூப் ஃபுல் ஓப்பன்ல உங்களுக்கு பேனோராமிக் சன்ரூப் வந்து வந்துடும். பேக் சைடு லுக்லாம் பாருங்க. பேக் சைடு சீட் கவுல்ஸோட அப்பியரன்ஸ்லாம் பாருங்க. ஒரு செமையான கார். பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேண்டாம். டாடா பொறுத்தளவுக்கு பாடி குவாலிட்டியா இருக்கட்டும், பில்ட் குவாலிட்டியை பத்தி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ரேட்டு 14 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது. கண்டிப்பா நேரில் வந்தா தாமிரபரணி கார்ஸ்ல டைரக்டா கஸ்டமர்கிட்ட உட்கார வச்சு உங்களுக்கு வந்து பேசி வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்க ஃபைனான்ஸ் போறீங்க அப்படின்னா 11 to 12 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு சீல் ஸ்கோர்லாம் இருந்துச்சுன்னா 12 லட்ச ரூபா வரைக்கும் தாராளமா வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடுறீங்க. டாடா பிராண்ட்ல அதுவும் ஹேரியர் தேடிட்டு இருக்க உங்க நண்பர்களுக்கு மஸ்டா வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. 7 சீட்டர்ல அடுத்து நம்ம பார்க்குற வண்டி டொயோட்டா குவாலிஸ். நிறைய பேர் கேட்கக்கூடிய டொயோட்டா குவாலிஸ் உங்கள்கிட்ட அப்டேட்ல இருக்கு. 2003 மாடல், 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் போட்டே கையில தந்துருவாங்க. வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்க. 4 டயருமே புத்தம் புது டயர் கண்டிஷன்ல இருக்கு. 4 டயருமே அப்படிதான் இருக்கும். வண்டியோட பாடி அவுட்லைன் லைவா வந்து பாருங்க. ஏசி பவர் ஸ்டீரிங் வரும். அவுட்லுக்லாம் பாருங்க, நல்லா இருக்கும், தெளிவா இருக்கும் வண்டி. லாக்ல இருக்கு அப்படின்னு சைடு வாங்க. பாடி அவுட்லைன் நல்லாவே வந்துருக்கு. ஏசி பவர் ஸ்டீரிங் மட்டும் வரும். உள்ள இன்டர்லாம் பாருங்க. ஃப்ளோர் மேட்டு, கட் மேட்டு எல்லாமே வண்டியில வந்து கிடக்குது. டொயோட்டோ குவாலிஸ்ல 2003 மாடல், 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்தே தந்துருவாங்க. உள்ள இன்டர்லாம் பாருங்க. பவர் விண்டோஸ் மட்டும் தான் வராது. இந்த வண்டிக்கான ரேட்டு 2,25,000 கேட்குறாங்க. இந்த 2,25,000 அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல டீலர் பிரைஸ்க்கு ஒரு சாண்ட்ரோ வந்து கொடுக்க போறாங்க. நம்ம தாமிரபரணி கார்ஸ்ல வெறும் 1,10,000க்கு 2008 மாடல் 28 வரைக்கும் எஃப்சி கரண்டோட. டீலர்ஸ் யாரும் வண்டி வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப பட்ஜெட் ரேஞ்சில் ரொம்ப வண்டியினுடைய அவுட்லுக் எல்லாமே பாருங்க. பிளாக் கலர்ல ஜம்முன்னு இருக்கு. வெறும் 1,10,000 மட்டும். அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா இதுல பெரிய அளவில் நெகோஷியபிள் பண்ண முடியாலும் சின்ன அளவில் பண்ணி கொடுத்தலாம் சொல்லியிருக்காங்க. சீட் கவர்ஸ் ஆஃபர்ஸ்லாம் பாருங்க. உள்ள இன்டர்லாம் பாருங்க, நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க. ரேட்டு 1,10,000 மட்டும். வண்டியோட டயர் பாயிண்ட் அஃபியரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபுல் கண்டிஷனில் இருக்கு. ஒரு 70 to 80% இருக்கும். ரேட்டு சொன்ன மாதிரி வெறும் 1,10,000 மட்டும். அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நேரில் வந்து குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கலாம். டாடா போல்ட்டில் எக்ஸி வேரியண்ட். வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2017, நம்பர் ஆஃப் ஓனர் 2, ரேட்டு 3,25,000 சொல்கிறாங்க. ரேட்டு வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். டீசல் வேரியண்ட் போல்ட் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா கிடைக்கக்கூடிய வண்டி. ஸோ இந்த வண்டியை நேரில் விசிட் பண்ணுங்க. நம்ம தாமிரபரணி கார்ஸில் தான் இருக்கு. ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அப்படியே உள்ள லாக் ஆயிருக்கு. அதனால நம்மளால வந்து எடுக்க முடியல இப்போ இந்த டைம்ல. நீங்க உள்ள இன்டீரியர் காமிக்கணும்னா இன்டீரியர் காமிக்கலாமான்னு பாருங்க. அப்படி உள்ள அப்படி வாங்க. இன்டீரியர் சீட் கவர்ஸ் அஃபியரன்ஸ், ஏசி பவர் ஸ்டேரிங் மட்டும் வரும். பவர் விண்டோஸ் மட்டும் வராது. உள்ள இன்டீரியர்லாம் நல்லாவே வந்திருக்கும். இந்த வண்டிக்கான ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3,25,000 சொல்றாங்க. அதுவும் நம்ம தாமிரபரணி கார்ஸ்ல இந்த சொல்லியிருக்க ப்ரைஸை கண்டிப்பா நேரில் வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி வந்து கொடுப்பாங்க. ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க. நேரில் விசிட் பண்ணி, அதுவும் டீசல் வண்டி முக்கியமா டாடா பிராண்ட்ல தேடுறவங்க நண்பர்களுக்கு மஸ்டா ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தாமிரபரணி கார்ஸுடைய கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு வெஹிக்கிள் எல்லாம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. உங்க மனசுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஷாப் ரிவ்யூஸ் வேணும். அடுத்து தாமிரபரணி கார்ஸோட அப்டேட் நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம்? அடுத்தடுத்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துடும். அடுத்தடுத்த வண்டிகள். சூப்பர், நன்றி. மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம். நன்றி.